ஓகே. ஆக்சுவலா இப்போ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லயே டாக்டர் நெறைய இப்போ ஸ்கேமும் கூட பார்க்குறோம். ஸோ இதில எவ்வளோ விஜயலா இருக்கணும், எத பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? பேசிக்காக வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஹேர் லாஸு நீங்கள் எந்த கிளினிக் போனாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டிய கொஷின், எதுக்காக எனக்கு ஹேர் லாஸ் ஆகுது? இஃப் ஹீ இஸ் அ ரைட் சர்ஜன், இஃப் இஸ் அ ரைட் டாக்டர், ஹீ ஷுட் கிவ் யூ தி ஆன்சர். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நான் பார்த்த வரைக்கும் நிறைய சலூன்ஸில் கூட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. பட் அது ஸ்டெரைலா இருக்காதே. டெஃபினட்டாக இருக்காது. இன்ஃபெக்ஷன் வரும்ல அப்போ? டெஃபினட். பட் தேர் ஷுட் பி சம் ரெகுலேட்டரி பாடி. அது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டியது டெஃபினட்டாக மெடிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம ஜனங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட். இங்கே இன்னைக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டில் 3 PRP ஃப்ரீ. இன்னைக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். அன்லிமிட்டெட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் யாருமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு எத்தனை கிராஃப்ட் இருக்கோ அந்த கிராஃப்டை தான் நான் வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமோ தவிர அன்லிமிட்டெட்ன்றதுக்கு இது ஒன்றும் இட்ஸ் நாட் அ மீல்ஸ் ஆர் சம்திங். ஸோ ஒரு ரைட்டான சர்ஜனை நம்ம சூஸ் பண்ணுறப்போ நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட ரிசல்ட்ஸ், அவங்களோட ரிவ்யூஸ், வெரி இம்பார்ட்டன்ட் திங் அவங்களோட நாலேஜ். இப்போது எப்படி ஆயிருக்குன்னா நல்ல இன்டீரியர்ஸ், நல்ல ஒரு அட்வர்டைஸிங், ஃபேன்சியாக பேசுறது, இது பற்றி தான் வந்துட்டு ஜனங்க அட்ராக்ட் ஆகுறாங்களே தவிர தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு இப்போ நான் சின்ன வயசுலலாம் இருக்கிறப்போ நான் ஒரு டாக்டர்கிட்ட போவேன். அந்த டாக்டர்கிட்ட வந்துட்டு இந்த வுட்டன் பெஞ்ச் இருக்கும், 5 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவார். தட் மீன்ஸ் இஸ் நாட் குட், ஹி வாஸ் த பெஸ்ட். ஆச்சா, ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. உங்களுக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு. ட்ரெண்ட் எப்படி இருக்குது? நல்ல இன்டீரியர் இருக்கா, ஓ ஓகே இவங்க வந்துட்டு டாக்டர் ரொம்ப நல்ல ஸ்டைலிஷாக பேசுகிறாங்களா, இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸாக இருக்க தவிர நோபடி இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தி ரைட் சாய்ஸ். ரைட். ஆக்சுவலாக வேணா ஒரு ப்ராப்ளம் அரைஸ் ஆகும்போது அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதை கேபிட்டலைஸ் மார்க்கெட்டாக பார்க்குறவங்க ஒரு பக்கம். அப்படி வந்து ஹேர் ஃபாலுங்க ஒரு ப்ராப்ளமை சொல்யூஷனை கண்டுபிடிச்சவங்களை தாண்டி அதை வந்து மார்க்கெட்டாக பார்த்தவங்க தான் ஜாஸ்தி. அப்படி பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில், இந்த ஆயில் தைச்சா முடி வளரும், இது பண்ணால் முடி வளரும் அப்படின்னு. இப்போ அப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கேம் என்ன, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஹேர் ஆயில்னால விழுந்த முடியை, அதாவது கொட்டின முடியை வளர வைக்க முடியுமா, அல்லது நீங்கள் இப்போ பார்க்குற ஸ்கேம், இந்த ஒரு ஸ்கேம் வந்து இந்த பேரில் நடக்குது அப்படின்னு சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் நான் பார்த்துருக்கிறது ரேபிட் ஆயில். ரேபிட் ஆயில் என்ற ஒரு விஷயம், அந்த இது முயல் வச்சு, முயல் என்ன, முயலோட ரத்தத்துலேருந்து ஆயில் பண்ணுறதுன்றது ஒன்று பார்த்துருக்கேன். நம்ம கர்நாடகாவில் வந்துட்டு தெர் இஸ் சம்திங் கால்ட் ஏர் ஆயில்ன்றது. இந்தியாவோட டாப் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்தாங்க. அது எங்கன்னா ஒரு சின்ன சிட்டி, மைசூர் என்ற ஒரு சிட்டி பக்கத்தில் இருக்கிற ஹுன்சூர் என்ற ஒரு சின்ன சிட்டியில் ரோட் சைடில் விற்கிற ஆயில். ஸோ ஜனங்களுக்கு அங்கேயே புரிஞ்சிருக்கணும், இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் ஸ்மால், இட்ஸ் அ பிக் ஸ்கேம். தெர் இஸ் பிக் மனி இன்வால்வ் பிஹைண்ட். ஸோ எந்த எண்ணெயாலும் முடி வளராது. கண்டிப்பாக பாருங்கள், எண்ணெய் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இட்ஸ் எ லூப்ரிகேஷன். நம்ம வந்துட்டு எண்ணெய் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. கோகோனட் ஆயில் இஸ் எனஃப். ஸோ அதான் அதுவும் கோகனட் ஆயில் ஓகே, ஆனால் கோகனட் ஆயிலால் முடி வளராது. கண்டிப்பாக வளராது. உங்கள் முடியோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வாட் எவ்ரிபடி ஷுட் நோ ஹியர் இஸ், சர்ஃபேஸ்லேருந்து எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் வராது.